திருச்சிற்றம்பலம். மாணிக்க வாசகர் அடிசுவட்டில் புத்தகத்தின் பாகம் 4. திருவாவடுதுறை ஆதீனத்தைச் சேர்ந்த மடாதிபதிகளின் மேற்பார்வையில்தான் ஆவுடையார் கோவிலின் நித்திய பூஜைகள் நடக்கின்றன. அங்கு வரும் அனைவருக்கும் குறையின்றி அன்னதானம் நித்தியம் வழங்கப்படுகிறது. திருப்பெருந்துறையில் குதிரை வாங்க வந்த மந்திரி திருவாத ஊரர் என்னவானார்? நாட்கள் சென்றன, வாரங்கள் கடந்து மாதங்கள் ஆயின. ஆனால் மாணிக்க வாசகர் அசையவில்லை. குருநாதரின் பாத சேவையிலேயே ஈடுபட்டிருந்தார். ஒரு நாள் பாண்டியன் சேவகன் ஒருவன் வந்து மாணிக்க வாசகரிடம் ஒரு ஓலையை நீட்டினான். அதை அவர் வாங்கி படித்து பார்த்தார். தென்னவன் எழுதும் ஓலை. தென்னவன் பிரம்மராயரே காண்க. கிழக்கு துறையில் குதிரைகள் வாங்கி வருமாறு கொண்டு சென்ற பொருள்களை எல்லாம் நீர் தொலைத்துவிட்டு சந்நியாசி வேஷம் போட்டு கொண்டிருப்பதாக கேள்விப்பட்டேன். உமது கடமையில் தவறியதுமன்றி ராஜ பொக்கிஷத்தை துர்விநியோகம் செய்த குற்றத்திற்கும் ஆளாகிவிட்டீர். ஆகையால் இவ்வோலையை கண்டவுடனே புறப்பட்டு வாரும். இது பாண்டியன் அரிமர்த்தனன் கட்டளை என்றிருந்தது. இந்த ஓலையை கண்ட பின்னர் தான் மாணிக்க வாசகர் தமது நிலையை உணர்ந்தார். ஆம், குதிரை வாங்குவதற்காக அரசனுக்கு வாக்களித்து விட்டு வந்து எத்தனையோ நாட்களாகிவிட்டன. அரசனுடைய பொருள்களையெல்லாம் குருநாதர் சேவையில் செலவாகிவிட்டது. இப்பொழுது திரும்பி போய் மன்னனிடம் என்ன பதில் கூறுவது? அரசனோ ஏற்கனவே கோபம் கொண்டிருக்கின்றார். சமாதானம் சொல்லி கேட்கப் போவதில்லை. ஆகையால் எல்லாவற்றிற்கும் குருநாதரையே நாட வேண்டுமென்று தீர்மானித்தவராய் நல்ல சந்தர்ப்பமாய் பார்த்து சகல விவரங்களையும் சொல்லி மன்னனுக்கு குதிரைகள் எப்படியாவது கொண்டு போய் சேர்க்க வேண்டுமே, அதற்கென்ன செய்வதென்று வருந்தினார். அப்பொழுது குருநாதர் புன்னகை செய்து தமது மெய்யன்பரை பார்த்து, மாணிக்க வாசகா, நீ சென்று பாண்டியனிடம் அதிவிரைவில் வருகின்ற ஆவணி மூலத்தினத்தன்று உயர்ந்த ஜாதி குதிரைகள் மதுரை வந்து சேரும் எனச் சொல். சிவ சேவையில் செலவிட்ட பொருள் ஒருபோதும் வீண் போகாது. அதற்காக வருந்த வேண்டாம். உனது திருப்பணி எனக்காக செய்யப்பட்டதல்ல, திருப்பெருந்துறைக்கு செய்யப்பட்டது. இந்த கஷேத்திரமே உனது பெயரை என்றென்றைக்கும் ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கும். அரிமர்த்தன பாண்டியனுக்கும் அதனால் புண்ணியம் உண்டு. அவன் இதனை இப்பொழுது உணரமாட்டான் என்று சமாதானம் சொல்லி அனுப்பினார். மாணிக்க வாசகரும் உவகையோடு தம் குருநாதர் மீது வைத்திருந்த பக்தியாலும் நம்பிக்கையாலும் தைரியம் கொண்டு புறப்பட்டார். மதுரைக்கு செல்லும் பொழுது கண்ட ஆபரணங்களும் அலங்காரங்களும் திரும்பி வரும்போது காணப்படவில்லை. உலக விசாரணங்களை துறந்த தவ யோகியாக பாண்டியன் சமூகத்தில் வந்து சேர்ந்தார் வாதாவூரர். 9ஆம் அத்தியாயம். நரியை குதிரை பரியாக்கி ஞானமெல்லாம் நிகழ்வித்து பெரிய தென்னன் மதுரையெல்லாம் பிச்சதேற்றும் பெருந்துரையாய் என்ற பாடல் வரிகளோடு தொடங்குகிறது. ஏற்கனவே அரிமர்த்தனன் உணர்ச்சியையும் சிந்தையையும் கலக்கி வைத்திருந்தார்கள் பொறாமை கொண்ட உத்தியோகஸ்தர்கள். மாணிக்க வாசகர் வந்து சேர்ந்ததும் அவருடைய கோலம் மன்னனின் சந்தேகத்தை வலியுறுத்தியது. சீற்றம் அதிகரித்தது. அலங்கார புருஷனாக சென்ற மந்திரி ஆண்டியாக திரும்பினால் அரசன் சந்தேகிக்கத்தானே செய்வான். அரசு சபை கூடியது. விசாரணையும் ஆரம்பமானது. முதல் மந்திரியாகிய தென்னவன் பிரம்மராயரை விசாரித்து வழக்கு தீர்க்க யார் உள்ளார்? அரசன் கேட்ட வினாக்களுக்கெல்லாம் தகுந்த பதிலளித்து இன்னும் 10 தினங்களுக்குள்ளே குதிரைகள் வந்து சேரும் என்று மாணிக்க வாசகர் உறுதிமொழி கூறினார். 10 தினங்களில் 8 தினங்கள் ஓடி கழிந்தன. இதற்குள் மற்றைய மந்திரிகளில் ஒருவன் அரசனிடம் போய், அரசே, திருவாத ஊரர் குதிரைகள் வந்து சேருமென்று வாக்கு கொடுத்தது சுத்த போய். நாங்கள் திருப்பெருந்துறைக்கு ஒற்றர்களை அனுப்பி விசாரித்து பார்த்ததில் அங்கு ஒரு குதிரையாவது காணப்படவில்லை. திருப்பெருந்துறையிலிருந்து இங்கு வந்து சேர்வதற்கு குறைந்தது ஒரு வாரமாவது செல்லும். இன்னும் 2 நாட்களில் தமது வாக்குறுதியை எங்கனம் நிறைவேற்றப் போகிறார் பிரம்மராயர் என்று கூறினார். அரசனோ தனது இரகசிய ஒற்றர்களை சில காதவழி தூரத்துக்கு அனுப்பி உண்மை அதுதான் என்று கண்டதும் மாணிக்க வாசகரை அழைத்து வைகை கரையில் சுடுமணலில் நிறுத்தி வைத்து தண்டித்தான். ஆத்திரக்காரனுக்கு புத்திமட்டி என்று சொல்லுவார்கள். திருவாத ஊரர் சொன்ன கெடு இன்னும் முடியவில்லை. அதற்குள் அவர் நிச்சயமாக தமது வாக்குறுதியை நிறைவேற்றுவார் என்று பாண்டியன் உணரவில்லை. ஏற்கனவே சந்தேகம் நிறைந்த மனதுக்கு எவ்வித சமாதானமும் உண்டாகாது.
அந்த வேளையில்தான் திருவாத ஊரார் தாம் சொன்ன தவணையை எடுத்து கூறி அதுவரையும் பொறுத்திருக்குமாறு அரசனை வேண்டி நின்றார். முதல் அத்தியாயத்தில் நாம் சொன்ன காட்சி இது. மாணிக்க வாசகர் விடுதலை பெற்று சென்றார். சொல்லப்பட்ட ஆவணி மூல தினமும் வந்து சேர்ந்தது. மதுரை மாநகரின் பக்கத்திலே உள்ள பரந்த வெளியிலே நூற்றுக்கணக்கான உயர்ந்த ஜாதி அரபி குதிரைகள் மிடுக்குடன் நின்று கர்ஜித்தன. மாலை சூரியனின் பொன்னிற கிரணங்கள் அந்த பரிகளின் மேற்பட்டு மின்னித் தெரித்தன. போர் வீரரையொத்த சாரதிகள் அந்த குதிரைகள் மீது அமர்ந்திருந்தனர். இவர்களுக்கெல்லாம் தலைவன் போன்ற ஒருவன் அலங்காரமான தோற்றத்துடன் தனக்கென விசேஷமாக தெரிந்தெடுத்த ஒரு பரியின் முதுகில் உட்கார்ந்து சுற்றி சுற்றி மேற்பார்வை போட்டுக்கொண்டு வட்டமிட்டு வந்தான். அவனுடைய கம்பீரமான தோற்றமும் பெருமிதம் நிறைந்த பார்வையும் யாரையும் லட்சியம் செய்ய மாட்டாத காட்சியை தந்தன. பாண்டியன் அரிமர்த்தனன் வந்தான். ஒரு தரம் குதிரை கூட்டத்தை சுற்றி பார்த்தான். அவைகளின் கர்ஜனை வானை பிளந்தது. அசுவ லட்சணங்களின் மிகவும் பண்டித்தியம் பெற்ற மந்திரி வாதாவூரர் அரசர் கூடவே சென்று ஒவ்வொரு குதிரையின் விசேஷத்தையும் சொல்லி கொண்டு வந்தார். அரசன் மட்டில்லாத ஆனந்தம் அடைந்து குதிரை சேவகர் தலைவனுக்கு ஓர் உத்தியம் வழங்கிய போது அந்த சாரதி குதிரை மீதிருந்தபடியே அரசனென்றும் மதியாது தன் கையை நீட்டி அதன் மேல் அந்த உத்திரியத்தை ஏற்றான். இது பாண்டிய மன்னனுக்கு அளவற்ற ஆத்திரத்தை தந்தது. இவ்வளவு கேவலமாகவும் அலட்சியமாகவும் மரியாதையின்றி நடந்து கொள்ளும் ஆசாமி யார்? அந்நிய நாட்டத்தவராய் இருந்தபோதும் அரச சமூகத்தில் நடந்து கொள்ள தெரியாத கர்வியாயிருக்கிறானே என்று மன்னன் சீற்றம் கொண்டான். ஆனால் மந்திரி பிரம்மராயர் இது அந்த அந்நிய நாட்டு வணிகரின் மரியாதையை குறிக்கும் வழக்கம் என்று சொல்லி சமாளித்து விட்டார். குதிரைகள் எல்லாம் அலங்கரிக்கப்பட்டன. வாத ஊரரின் திறமையை பாராட்டினான் மன்னன். பொழுதும் அஸ்தமித்தது. அடியார்க்கு அடியவரான பொன்னம்பலவாணரே, மாணிக்க வாசகருக்கு குருந்த மரத்தடியில் சிவதீட்சை அளித்த குருநாதரே, தமது வாக்கை நிறைவேற்ற வேண்டியும் தம் அடியாரின் குறையை தீர்க்க வேண்டியும் ஆவணி மூலத்தன்று மதுரை மாநகரில் குதிரை கொண்டு வந்தார். காட்டில் திரிந்த நெறிகளை எல்லாம் பிடித்து பரிகளாக்கி பூதகணங்களை எல்லாம் வருவித்து பாகர்களாக அமர்த்தி கொண்டு தம் பக்தனை ஆட்கொள்ள வேண்டிய இந்த மாயக்கோலத்தை கொண்டார். ஆனால் அன்றிரவே தமது கடமை முடிந்துவிட்டதென்று கண்டதும் அந்த லீலா வினோதர் மறைந்து விட்டார். பூதகணங்களும் மறைந்தன. இரவோடு இரவாக காட்டு நரிகளும் மாயை நீங்கி ஊரடங்கி துயில் கொள்ளும் சமயம் பார்த்து சுயரூபம் கொண்டு ஊளையிடத் தொடங்கின. அது மாத்திரமா? அரசன் லயத்தில் கட்டப்பட்டிருந்த நிஜ குதிரைகளையே அந்த நரிகள் கடித்து தொந்தரவு செய்ய ஆரம்பித்து விட்டன. பொழுது விடுவதற்கு முன்னரே இந்த நரிகள் அட்டகாசம் மதுரை மாநகர் முழுவதையும் எழுப்பிவிட்டது. ஏற்கனவே சூழ்ச்சி செய்த மந்திரிமார் மாணிக்க வாசகர்தாம் இத்தகைய சூழ்ச்சி செய்து மந்திர தந்திரத்தால் மன்னனை ஏமாற்றிவிட்டார் என்று பாண்டியனிடம் முறையிட்டனர். பாண்டியனும் உடனே ஆத்திரம் கொண்டவனாய் மந்திரி பிரம்மராயரை சிறைப்படுத்தினார். 10ஆம் அத்தியாயம். கண் சுமந்த நெற்றி கடவுள் கலிமதுரை மண் சுமந்து கூலிக்கொண்டு அக்கோவால் முத்துண்டு புன் சுமந்த திருமேனி பாடுதுங்கான் அம்மானாய் என்ற பாடல் வரிகளோடு தொடங்குகிறது. இந்த குதிரையிட்ட செய்தி சிவபெருமானது 64 திருவிளையாடல்களில் ஒன்றாக கூறப்பட்டுள்ளது. மதுரை கோவிலின் உட்பிரகாரத்தில் குதிரையிட்ட மண்டபம் என்ற ஒரு சிறு கட்டிடம் காணப்படுகிறது. அதன் மேல் தட்டில் சித்தரிக்கப்பட்டிருக்கும் சில பழைய சித்திரங்களிலும் நரியை குதிரை செய்த திருவிளையாடல் காணப்படுகிறது. பொற்றாமரை வாவிக்கு எதிராக உள்ள சுவரில் தீட்டப்பட்டிருக்கும் பழைய வர்ண சித்திரங்களிலும் திருவிளையாடலை காணலாம். சிதம்பர கஷேத்திரத்தில் கனக சபையில் சுற்றி உள்ள மண்டபத்தின் கீழ்ப்பகுதியில் சில மாடங்களிலும் வாத ஊரருக்கு உபதேசித்த காட்சி, நரியை குதிரை செய்த காட்சி, பிட்டுக்கு மண் சுமந்த கதை முதலியன கல்லில் செதுக்கப்பட்டிருக்கின்றன. மாணிக்க வாசகரின் மந்திரி பதவி நீங்கும் காலம் வந்துவிட்டது. சிறையில் இருந்தபடியே அவர் தம் வாழ்வை நினைத்து வருந்தினார். திருப்பெருந்துறையிலே குருந்த மரத்தடியில் கண்ட குருநாதனையே மனதால் தியானித்து பூஜிப்பார். யான் ஏதும் பிறப்பஞ்சேன், இறப்பு அதனுக்கு என் கடவேன், வானேயும் பெரில் வேண்டேன், மண்ணால் வான் மதித்து மிரேன்,
தேனேயும் மலர்கொன்றை சிவனே எம் பெருமானே எம் மானேயும் அருள் பெற்று நாள் என்றென்றே வருந்துவனே என்ற பாடல் வரியைப் போல் மிகவும் வருந்தினார். இந்த வருத்தத்தை அறிந்த இறைவனே பாண்டியனை தண்டிக்க கருதி மதுரையில் வைகையாற்றங்கரையில் பெருக்கெடுத்தோடச் செய்தார். இதுவும் ஒரு பெரிய கதை. மதுரை மாநகரையை அழிப்பது போல ஒரு பெருவெள்ளம் வந்தது வைகையாற்றங்கரையில். குடிமக்கள் எல்லாம் மிகவும் வருந்தினர். முன்னொரு காலத்தில் நிரபராதியான கோவலனை பாண்டியன் தண்டித்த பொழுது கற்புக்கரசியான கண்ணகி மதுரையை எரித்தாள். அப்பொழுது மதுரை மக்கள் மன்னவர் மன்னன் மதிகுடை வாழ்வேந்தன் தென்னவன் கொற்றம் சிதைந்த திதுவெண்கொள் என்று புலம்பினர். அதுபோல இன்று மதுரையை வைகை வெள்ளம் அழிக்க முற்பட்டது. என்ன செய்வதென்றே தெரியாத கலங்கியவராய் பாண்டியன் ஆற்று வெள்ளத்தை அணையிட்டு தடுக்க நினைத்தார். நகரிலுள்ள ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் தத்தம் பங்காக வெள்ளத்தில் ஒரு பகுதியை அடைக்க வேண்டும் என்று பறை அறிவித்தான். அவர்களும் அரசர் கட்டளையை ஏற்று அணை கட்டத் தொடங்கினர். மதுரையில் ஒரு கிழவி இருந்தாள். செம்மனச் செல்வி என்பது அவள் பெயர். அவருக்கென்று யாரும் இல்லை. விட்டு விற்று அதில் வரும் காசை கொண்டு வாழ்ந்து வந்தாள். அவளுடைய பங்கு மாத்திரம் அடைக்கப்படவில்லை. அவள்தான் என்ன செய்வாள் பாவம். நரை திரை விழுந்த பருவம். வேறு உதவியும் கிடையாது. கூலிக்கு யாரையாவது பிடிக்கலாம் என்றால் கொடுப்பதற்கு பணமும் இல்லை. இந்த நிலைமையில்தான் ஆறுமற்றவரை தெய்வம் துணை என்ற பழமொழி உண்டாகி இருக்க வேண்டும். அந்த கிழவி வேறு யாரை நம்பி இருந்தாள்? நேராக சோமசுந்தரர் கோயிலுக்கு போய் அவரை பார்த்து அழுதுவிட்டு வெளியே வரும்போது நல்ல தைரியசாலியான கையில் கூடையும் மண்வெட்டியும் கொண்டு ஓர் ஆண்மகன் எதிர்பட்டான். அவன் அந்த கிழவியை பார்த்து, அம்மா, கூலிக்கு ஏதாவது வேலையுண்டா என்று கேட்டான். உடனே அந்த கிழவிக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. ஆனால், மகனே, என்னிடம் பணம் ஏதும் இல்லை. ஆனால் உண்பதற்கு நல்ல புட்டு மாத்திரம் தருவேன். வைகை பெருக்கில் என்னுடைய பங்கை அழைத்து கொடுப்பாயா என்று பரிதாபத்துடன் கேட்டாள். எனக்கும் அதுதான் தேவை. பசியோ தாங்க முடியவில்லை. ஏதோ கொடுங்க, உண்டபின் ஒரு நொடியில் அடைத்து தருகிறேன் என்று சொல்லி அந்த கூலியால் உட்கார்ந்திருந்தான். கிழவி அவித்து கொடுத்த பிட்டை வயிறார உன்றுவிட்டு வைகை ஆற்றங்கரைக்கு போனான். நல்ல வெயில். எல்லோரும் மிகுந்த சிரத்தையோடு ஆற்று வெள்ளத்தை அணைகோலும் வேலையில் ஈடுபட்டிருந்தனர். ஆனால் செம்மனச் செல்வியால் கூலியால் மாத்திரம் பிட்டு உன்ற கலை தீர ஒரு வேங்கை மரத்தடியில் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தான். உடனே அரசனுக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. எல்லோரும் தத்தம் கடமைகளை செய்து வருகின்றார்களா என்று தானே நேரில் சென்று கண்காணித்து வந்த அரசன் பிரமையும் கையுமாக வந்தான். ஆனால் செம்மனச் செல்வியின் கூலியால் சிறிதாவது கலக்கமடையாமல் குறும்பு பூண்ட முகத்தோடு காட்சியளித்தான். அரசனுக்கு வந்த கோபத்தில் பளீர் என்று தீட்டினான் அவன் முதுகில். அவ்வளவுதான். தார்மேனின் திலங்கு புயவெழுதி மேலும் தன்மலை மங்கையார் மேலும் அமைச்சர் மேலும் ஆர் மேலும் சென்று பொறும் சேனை மேலும் அயன் மேலும் ஆண் மேலும் அறவோர் மேலும் தேர் மேலும் வெம்பகன் மேலும் மதியின் மேலும் சிறந்துலாவி திறன் மேலும் தேவர் மேலும் பார் மேலும் கடல் மேலும் மரங்கள் மேலும் பட்டதரன் மெட்டிலடி பட்டபோதே கூலியாட்களுக்கு அடித்த அடி மன்னவன் முதுகிலேயே பட்டது. அவன் அரண்மனையில் உள்ள மங்கையர் மேல் பட்டது. மந்திரிகள் நொந்தனர். உலகத்தில் உள்ள அனைவருக்குமே பட்டது. அப்படிப்பட்ட கூலியாளை மாத்திரம் அங்கே காணவில்லை. கொந்தளித்து கொண்டிருந்த வெள்ளமும் மந்திரத்திற்கு கட்டுப்பட்டது போல ஒடுங்கியது. என்ன விந்தை! இத்தனையும் ஒரு கணப்பொழுதுனுள்ளே நிகழ்ந்துவிட்டது. அப்பொழுதுதான் மன்னவன் உணர்ந்தான், இதுவெல்லாம் சகலலோக நாயகனின் திருவிளையாடல் என்று. ஊரை வெறுத்து, பதவியை வெறுத்து, செல்வத்தையும் வெறுத்து, இறைவனடியே தஞ்சமென்று பிடித்திருந்த மெய்யடியார் ஒருவரை துன்புறுத்தியதற்காகவே இத்தனை கஷ்டங்களும் நேர்ந்ததென்று பாண்டியன் உணர்ந்தான். வானில் ஒரு அசரீரியாக, பாண்டியா, கவலைப்படாதே. மாணிக்க வாசகரின் தெய்வ பக்தியை உலகிற்கு காட்டவே நாம் திருவிளையாடலை புரிந்தோம் என்று மறைந்தார். தெய்வ லீலைகள் எல்லாம் இப்படித்தான். சிறந்த அடியார் ஒருவரின் மேம்பாட்டையும் தகுதியையும் உலக மக்களுக்கு காண்பிக்க வேண்டுமானால் மறைமுகமாக இருந்து தெய்வ அடியாருக்கு துணை புரிந்து
காட்சியளவில் அவருக்கு இன்பத்தையும் எதிரிக்கு துன்பத்தையும் கொடுப்பதே இயல்பு. மாணிக்கவாசகர் தகுதியறியாது அவர் மனநிலையை உணராது துன்புறுத்தியதற்கு வருந்திய பாண்டியன் மன்னிப்பு கேட்டான். வாத ஊரார் முனிவரும் கருணையுடன் பார்த்துவிட்டு தாம் இனி மதுரையில் இருக்க முடியாதென்றும் திருப்பெருந்துறையில் கண்ட குருநாதரை மீண்டும் தரிசிக்க வேண்டுமென்றும் சொல்லி தாம் இறுதி பயணத்தை ஆரம்பித்தார். மன்னன் அரிமர்த்தனின் நெஞ்சு குமரியது. தெய்வ உள்ளம் படைத்த ஒரு துணைவரை இழந்தோமே என்று துன்புற்றான். ஆனால் மாணிக்க வாசகரை அவனால் தடுத்து நிறுத்த முடியவில்லை. இருகை கூப்பி நின்று வாயார வாழ்த்தி கண்களில் அருவி பாய மெய் நடுங்க அவன் மாணிக்க வாசகரை போற்றினான். அவரும் விடைபெற்று கொண்டு சென்றார். செல்வத்தை விட்டு, பதவியை விட்டு, புகழை விட்டு, உலகப் பற்றையே விட்டு மாணிக்க வாசகர் திருப்பெருந்துறைக்கு வந்து தம் குருமூர்த்தியை மீண்டும் தரிசித்து உள்ளம் பூரிப்படைந்தார். வேண்டேன் புகழ், வேண்டேன் செல்வம், வேண்டேன் மண்ணும் விண்ணும், வேண்டேன் பிறப்பு இறப்பும், சிவம் வேண்டார் தம்மை நாளும் தீண்டேன் சென்று சேர்ந்தேன் மண்ணு திருப்பெருந்துறை இறைத்தால் பூண்டேன் புறம் போகேன் இனி புறம் போகாலொட்டேனே என்று சொல்லி குருமூர்த்தியின் பாதங்களில் சரண் புகுந்தார் மாணிக்கவாசகர். குருமூர்த்தியும் மனம் கசிந்து, நீ இங்கேயே இருப்பாயாக. இங்குள்ள ஒரு குளத்தில் ஒரு ஜோதி தோன்றும். அதில் ஏனைய சீடர்கள் முழுகுவார்கள். ஆனால் நீ மட்டும் இன்னும் சில காலம் இங்குதானே இருந்து உன் மாணிக்க வாசகத்தை இசைந்து மக்களுக்கெல்லாம் அருளி அதன் பின் தென் திசைக்கண் உள்ள உத்திரகோச மங்கை என்ற ஸ்தலத்தில் சென்று அட்டமா சித்திகள் பெற்றுக்கொண்டு மற்றும் பல ஸ்தலங்களில் போய் எம் திருக்கோலத்தை கண்டு இறுதியில் சிதம்பரம் சேர்ந்து அங்கே புத்தரை வாதில் வென்று சைவத்தின் பெருமையை ஸ்தாபித்து அங்கேயே தானே எம் திருவடி சேர்வாய் என்று கட்டளையிட்டு மறைந்தார். அடுத்தது என்னன்னு அடுத்த பதிவில் பார்க்கலாம்.